ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதை பற்றி பேசிட்டு போகிறோம் அப்படின்னா, சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிங்கிறத சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு சிலவங்கலாம் என் பேஷண்ட்ஸ் இங்கே இருக்கவங்களே கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்வீட்டுனாலே ஸ்வீட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது சாப்பிடலாமா வேண்டாம். ஏன்னா நானும் கூட டயபெட்டிக் தான். ஸோ எனக்குமே அந்த டவுட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப வெயிட் லாஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து எடுத்திங்கன்னா அதுவே போதும், எனாஃபாக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, இதை வந்து ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய டாக்டர்ஸ்லாம் கேட்டு, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு பேர் என்னது ஸ்வீட் பொட்டேட்டோ. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க, சீனிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். எங்கள் நாகர்கோவிலில் பார்த்திங்கன்னா இது சீனிக்கிழங்கு தான் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. கேரளா சைடில் வந்து இதை வந்து மதுரக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நான் வந்து கோவா அந்த சைட்லலாம் நான் ஒர்க் பண்ணும்போது கேட்டிருக்கேன். இன்னும் சக்கரகாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சது இது சீனிக்கிழங்கு. இந்த சீனிக்கிழங்குல சீனி அப்படின்னு சொன்ன உடனே சீனி அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிளட் குளுக்கோஸ் லெவலில் வந்து ரொம்பவே இது மேனேஜ் பண்ணும். அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இது கொடுத்திங்கன்னா ரொம்பவே ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இதை வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க நம்ம ஏஜ் தோற்று மாதிரி இருக்கும்லாம், ஸோ அதுக்கெல்லாம் இது சாப்பிட்டிங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக்கு இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா மினரல்ஸ் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, B6 இருக்குது, B12 இருக்குது. இதில் ஒன்றே ஒன்று தான் அதிகமாக இருக்கும். எது அப்படின்னா பொட்டாசியம். பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறனால பொட்டாசியம் டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களோ இல்லை பொட்டாசியம் வந்து ஹை பொட்டாசியம் உள்ள பேஷண்ட்ஸோ அது வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் டாக்டர்ஸ்கிட்ட, சாப்பிடலாமா வேண்டாமான்னு. ஏன்னா இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கனால மெக்னீஷியம் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க, டயட்டு அந்த வெயிட் லாஸ் இது ஜார்னியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இதை நல்லா வேக வச்சு இதை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக என்ன பண்ணுவாங்க, பெப்பரு, சால்ட்டு, லெமனு இந்த மாதிரி புழிஞ்சு கூட சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கட்லெட் மாதிரி கூட வச்சு செஞ்சு கொடுக்கலாம். இதில் நிறைய பேர் வந்து பொட்டேட்டோ கறி வச்சு சாப்பிட்றாங்க, சேலட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நிறைய பெனிஃபிட்டாக இருக்குது. நான் வந்து மேக்ஸிமம் சொல்கிறது என்னென்னா, சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லாதீங்க. இது சாப்பிட்லாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டென்ட் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸாக இருக்குது. ஸோ சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம், தைரியமாக சாப்பிடுங்க. அதனால் இது வந்து சுகர் அதிகமாக இருக்குது, ஐயோ நம்ம சாப்பிட முடியாது, சுகர் டேப்லெட் எடுக்கணும், மேனேஜ் நல்லாவே பண்ணுவோங்க. நல்லா சாப்பிடுங்க. இன்னொன்று சைட் எஃபெக்ட் சொல்கிறேன். நிறைய அதுக்குன்னு சுகர் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று தாங்க எடுக்கணும். 10-15 எடுத்திங்கன்னா ப்ளோட்டின் ஆகும், கேஸ் ஃபுல்லாகும். அதுக்கப்புறம் டைரியாவில் தான், பாத்ரூமில் தான் போய் உட்காருவோங்க நம்ம. ஸோ அதெல்லாம் இங்கே நிறைய சாப்பிடாதீங்க. மேக்ஸிமம் ஒன்று எடுங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால அதற்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.